ஆகவே உலகத்திலே ஒருவன் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு விட்டால் அந்த பழக்கத்திலே இருந்து கரையேறுவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. அதனை ஒரே கணத்திலே செய்து முடித்தவர் திருநீலகண்டர் என்பதால் உலகத்திலே செயற்கரிய செய்வார் பெரியவர் என்று திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்கு ஏற்ப பேதியா ஆணை கேட்டே பெரியவர் பெயர்ந்து நோக்கி. இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது, ஒரு அடியவர் எவ்வளவு பெருமைகளை பெற்றிருந்தாலும் ஒரு குறையை, ஒரு தீய பழக்கத்தை பெற்றிருந்தார். அவர் இப்போது அந்த தீய பழக்கத்திலே இருந்து முற்றிலும் தன்னை மாற்றிக் கொள்வதற்கு அவருக்கு பயன்பட்டது அவர் வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய திருச்சொல். அந்த திருநீலகண்டம் என்ற சொல்லினுடைய அடிப்படையிலேயே முற்றிலும் தன்னுடைய பழக்கத்தை விட்டுவிட்டவராக மட்டுமின்றி இனிமேல் இறைவன் வந்து சோதிக்கின்ற போதும் நிச்சயமாகத்தான் எடுத்துக்கொண்ட சபதத்திலே இருந்து மீறாமல் அவர் நிற்கப் போகிறார். இந்த இடத்தில் நாம் திருநீலகண்டர் எப்படி உறுதியாக இருந்தார் என்கின்ற கதையை சேக்கிழார் தொடர்கின்றார். மனைவியார் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று சொல்லிவிட்டதால் பிற மாதரார் தமையும் எந்த மனிதனும் தீண்டேன் என்று சொல்லிவிட்டு மிக அமைதியாக அதே மனைவியோடு 4 சுவர்களுக்கு நடுவிலே இல்லறம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியார் உடன் உறவு இசையாமலே இருக்கிறார். இருவரும் வேறு வேறு தனித்தனியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 2 பேருக்கும் இடையில் இப்படி ஒரு சிக்கல் தோன்றி இருக்கிறது, தோன்றி அவர்கள் அப்படி வாழுகிறார்கள் என்பது அடுத்த வீட்டுக்கு கூட தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இற்புறம் பொழியா தங்கள் இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். அக்கம்பக்கத்திலே உள்ளவர்கள் கூட அறியாதபடிக்கு அவர்கள் 2 பேருக்கும் இடையில் எந்த உறவும் இல்லாமல் ஒரே இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்பத்துறையில் எளியராக இருந்த ஒருவர் திருவினும் மிக்கவராக விளங்கக்கூடிய அழகு படைத்த தன்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து தீர வேண்டிய மனைவி என்கின்ற உறவோடு கூடிய ஒரு பெண்ணோடு 4 சுவர்களுக்கு மத்தியில் நீண்டகால பழக்கத்தை தெய்வச் சொல்லினுடைய அடிப்படையிலே முற்றிலும் விலக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு எளிய செயல் அல்ல. அப்பேற்பட்ட ஆற்றல் அவருக்கு வந்ததற்கு காரணம் அவர் அந்த திருநீலகண்டம் என்கிற சொல்லின் மேலும் இறைவன்பால் வைத்திருக்கின்ற பக்தியின் அடிப்படையிலும் அவருக்கு கிடைத்திருக்கின்ற பேர். இப்போது இவர் எடுத்துக்கொண்ட உறுதியிலே, அதாவது பிற மாதரார் தமையும் தீண்டேன் என்று சொன்னாரே, பிற மாதராரை தீண்டாவிட்டாலும் தன்னுடைய மனைவியையும் கூட தீண்டி விடுகிறாரா என்று பார்ப்போமே என்று அவர்பால் அன்பு கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருள் அவரை சோதிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். அன்பு தம்பிரான் இந்த திருநீலகண்டர். அந்த அன்பு தம்பிரான் பக்கத்திலே சென்று அவர் உறுதியாக இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் என்று சிவபெருமான் கையிலே ஒரு திருவோட்டை எடுத்துக்கொண்டு திருநீலகண்டர் இருப்பிடம் வந்தார். நீலோடு கோவணம் சார்த்தி கேடில்லா வாழ்விடு நீற்றொளி மலர்ந்த மேனிமேல் தோளோடு மார்பிடை துவளும் நூலுடன் நீல் ஒளி வளர் திரு முண்ட நெற்றியும் நெடும் சடை கரந்திட நெறிந்த பம்பையும் விடும் கதிர் முறுவல் வெண்ணிலவும் மேம்பட இடும் பலிப்பாத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோட்டி கையிலே எடுத்துக்கொண்டு நேராக திருநீலகண்டர் இருப்பிடம் வந்தார். திருநீலகண்டர் சிவனடியார் ஒருவர் வந்திருக்கிறாரே என்று மிகுந்த பணிவோடு, எம்பிரான் யான் செய்யும் பணியது என்று மிக அடக்கமாக கேட்டார். அப்போது வந்திருக்கின்ற சிவனடியாராகிய எல்லாம் வல்ல இறைவன் திருவோட்டை அவரிடத்திலே கொடுத்து, நீ இந்த திருவோட்டை பத்திரமாக வைத்திரு, நான் வந்து கேட்ட பிறகு என்னிடத்தில் நீ நிச்சயம் அதை திரும்ப கொடுக்க வேண்டும், இதை அடைக்கலமாக உன்னிடத்திலே கொடுத்து விட்டு போகிறேன் என்றார் சிவனடியார். வம்புலா மலர்ச்சடை வள்ளல் தொண்டனார் உம்பர் நாயகனும் இவ்வோடு உன்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டும் போது என்றார். திரும்பி நான் வந்து எப்போது கேட்கிறேனோ அப்போது இந்த ஓட்டை நீ எனக்கு தர வேண்டும், நம்பி நீ தருக நாம் வேண்டும் போது. இந்த இடத்திலே திருநீலகண்டருக்கு சிவபெருமான் ஒரு சொல் இட்டு அழைக்கின்றார், அது நம்பி என்கின்ற சொல். நம்பி என்ற சொல்லுக்குள்ள பொருள் என்ன? குணங்கள் அனைத்தும் பூர்த்தியாக உடையவருக்கு நம்பி என்று பெயர். ஆண்களிலே குணபூர்த்தி உடையவருக்கு நம்பி என்றும், பெண்களிலே குணபூர்த்தி உடையவருக்கு நங்கை என்றும் பெயர். நாம் பெரும்பாலும் எல்லா ஆண்களையும் அவர்கள் திருமண காலத்திலே நம்பி நம்பி என்றே மணப்பத்திரிகையில் அச்சிடுவது வழக்கம். அவர்கள் குணபூர்த்தி உடையவர்களாக இருப்பார்கள் என்று நம்பி நாம் நம்பி என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறோம்.
நம்பி என்றால் குணபூர்த்தி உடையவர். இவ்வளவு காலமும் இவரிடத்திலே குணம் பூர்த்தி அடையாமல் ஒரு குறை இருந்தது. அந்த குறை என்ன என்றால் இன்பத்துறையில் எளியராக இருந்த குறை. அதுவும் இப்போது நீங்கிவிட்டதால் இவர் குணபூர்த்தி உடையவராக மாறிவிட்டால் என்பதை காட்டுவதற்காக நம்பி நீ தருக நாம் வேண்டும் போது என்று சிவபெருமான் திருவோட்டை அவர் மேல் ஒப்படைத்தார். திருவோட்டை ஒப்படைத்தது மட்டுமல்ல, சிவனடியாராக வந்திருக்கிற சிவபெருமான் ஒப்படைக்கின்ற திருவோட்டினுடைய பெருமையை பற்றி திருநீலகண்டருக்கு சொல்லுகிறார். நீ இதை அலட்சியமாக நினைத்து விடாதே, இந்த திருவோட்டினுடைய பெருமையை சொல்லுகிறேன் கேள். இந்த திருவோட்டுக்கு நிகராக எதையேனும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த திருவோட்டைத்தான் சொல்ல வேண்டும். தனக்கு ஒப்பாக வேறு எந்த ஒரு பொருளையும் பெறாத பெருமையை உடையது இந்த திருவோடு. இதன்பால் சாரக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அதை தூய்மை உடையதாக இந்த திருவோடு மாற்றிவிடும். இந்த திருவோடு தன்னளவிலே தூய்மையாக இருப்பதோடு மட்டுமல்ல, இந்த திருவோட்டின்பால் சாரக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அதையும் தூய்மையாக மாற்றிவிடக்கூடியது. ஆகவே நீ இதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டதால், பொன்னையும் மணியையும் எவ்வாறு பாதுகாப்பாயோ அதுபோல மிகவும் பத்திரமாக நீ இதை பாதுகாக்க வேண்டும் என்று திருவோட்டினுடைய பெருமையை எடுத்து கூறுகின்றார் சிவனடியார். தன்னை ஒப்பரியது தலத்து தன்னுழை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது, பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது இன்ன தன்மையது இது வாங்கினி. திருவோட்டுக்காய் இவ்வளவு பெருமை. ஒரு சிவனடியார் திருவோட்டை கொண்டு வந்து கொடுத்து பத்திரமாக வைத்திருந்து நம்பி நாம் வேண்டும் போது தருக என்று கேட்கிறார். ஆனால் அந்த திருவோட்டுக்கு அமைந்திருக்கின்ற பெருமையை சொல்லுகின்ற போது நமக்கே வியப்பாக இருக்கிறது. தனக்கு நிகரற்றது, தன்னை ஒப்பரியது, தன்பால் சாரக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருளை தூய்மை செய்யக்கூடியது, தலத்து தன்னுழை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. பொன் மணி முதலான அற்புதமான பொருள்களை எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருப்போமோ அவ்வளவு பாதுகாப்பாக இந்த திருவோட்டை காக்க வேண்டும். பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது இன்ன தன்மையது இது நீ வாங்கு என்று விளக்கி காட்டுகிறார். ஒரு திருவோட்டுக்கு இவ்வளவு பெருமையா என்று நமக்கே சந்தேகம். ஏன் இந்த திருவோட்டுக்கு இவ்வளவு பெருமை கூறப்படுகிறது என்பதை நாம் பின்னர் கவனிப்போம். இந்த திருவோட்டினை பெற்றுக் கொண்டார். முன்னரே வேட்கோவர் குலத்திலே பிறந்திருக்கிற திருநீலகண்டரிடத்திலே இல்லாத ஓடுகளா? அவரே அடியவர்களுக்கு இலவசமாக திருவோடு கொடுக்கிறவர். அவரிடத்திலே ஒரு திருவோட்டை கொண்டு வந்து கொடுத்து இதை பத்திரமாக வைத்திரு என்று சொன்னால், அவர் முன்னரே வைத்திருக்கின்ற திருவோடுகளுக்கு இடையிலே கொண்டு போய் இதையும் தான் வைப்பார். அதுதான் அவருக்கு வழக்கம். அப்படித்தான் ஒருவர் செய்ய முடியும். சரி, வந்த அடியவர் திரும்பி கேட்கிற போது இந்த ஓட்டை கொடுத்து விடுவோம் என்று அவர் கொண்டு போய் வழக்கம் போலே மற்ற ஓடுகளை, தான் வைத்திருக்கின்ற மற்ற ஓடுகளை வைக்கின்ற இடத்திலே இதையும் வைத்து விட்டார். சால சில நாட்கள் கழிந்தன. மீண்டும் சிவனடியார் தான் வைத்திருக்கின்ற ஓட்டை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக திருநீலகண்டனிடத்திலே வருகிறார். நான் முன்னர் உன்னிடத்திலே கொடுத்த அந்த ஓட்டை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்பதற்கு முன்பாகவே தான் வைத்த திருவோட்டை, தான் அடைக்கலமாக கொடுத்த திருவோட்டை தானே மறைத்துவிட்டு இப்போது நிற்கிறார். முந்தைய நாள் உன் வாள் வைத்த மை ஒளி விளங்கும் ஓடு நீ தந்துனில் என்று கேட்க வருகிறார் சிவனடியார். எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். வைப்பதையும் வைத்ததை கறப்பதையும், அதாவது எடுப்பதையும் தனக்கு ஒரு தொழிலாக கொண்டிருக்கின்ற ஆற்றல் படைத்திருக்கின்ற பெருமான் அல்லவா? ஆகவே அவரே அந்த திருவோட்டை மறைத்து இல்லாமல் செய்து அந்த ஓட்டை திருப்பி கொடு என்று தன்னிடத்திலே கேட்கின்றார். அடியவரிடத்திலே கேட்கின்றார் என்று அவர் விரைந்து கூற, இவரும் மிக வேகமாக ஓடிப்போய் அந்த திருவோட்டை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று போய் கண்டால் அந்த திருவோட்டை காணவில்லை. என்றவர் விரைந்து கூற, இருந்தவர் ஈந்தவோடு சென்று முன் கொணர்வான் புக்கார். கண்டிலர், திகைத்தார், நோக்கினார், எங்கும் காணாமை என்று தேடினார். இது என்ன மாயமாக இருக்கிறதே என்று புலம்பினார். ஒன்றும் அறியாதவராக நின்று, மரியவனாக நின்று மலைமகள் கேள்வன் எதிரே நிற்கின்ற சிவனடியாராக நிற்கிறாரே, அவரிடத்திலே நான் இந்த ஓட்டை பத்திரமாகத்தான் வைத்திருந்தேன், அதை காணவில்லை, என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரிவித்தார்.
அதற்குள்ளே சிவனடியார்